சொல்றாருண்டா நான் எடுத்து சொல்ல. அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவுடைய கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டுச்சு. பாஜக ஊழல்களை மறைக்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல, இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம். மறந்துடாதீங்க, இந்த யுத்தத்துல மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. பாசிச பாஜக வேரோடும் வேரடி முன்னோடு வீழ்த்தப்படும். பிரதமர் அவர்களே, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் 4ஆம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது.